ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆமென். நாம் கடந்த நாட்களில் பிசாசின் தந்திரங்களை குறித்து நாம் பார்த்து வந்தோம். ஈவில் இன்ஃப்ளூயன்ஸ், பிரைஸ், ஈவில் இன்ஃப்ளூயன்ஸை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். இந்த நாட்களிலும் run away from the sin easily besets you. அதாவது பிரச்சனைகளை கொண்டு வருகிற பாவத்திலிருந்து விலகி ஓடுங்க. பிரச்சனைகளை கொண்டு வருகிற பாவம். ஆமென். நம்ம கடந்த வாரத்தில் நிறைய காரியங்களை பார்த்தோம். Be careful for little things to destroy your life. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மா முழுவதையும் உப்ப பண்ணும் என்று பார்த்தோம். ஆமென். அடுத்தது நம்ம run away from lustful desires. இச்சைகளை உண்டு பண்ணுகிற அந்த வாஞ்சையிலிருந்து நம்ம தப்ப வேணும்னு பார்த்தோம். மூன்றாவதாக எமோஷனல் ஸ்பிரிட், அவைகளிலிருந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்தோம். நம்முடைய கீழ்ப்படியாமை ஆவியை குறித்து, ஆமென், செக் யுவர் டிஸ்ஒபீடியன்ட் ஸ்பிரிட். கீழ்ப்படியாமல் ஆவி, தேவனுக்கு, உங்கள் பெற்றோர்களுக்கு, சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிற ஆவிகளை குறித்து. இந்த நாளில் பிரசங்கி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி. பிரசங்கி அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். போதும். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். டெட் ஃப்ளைஸ். ஆமென். டெட் ஃப்ளைஸ். செத்த ஈக்கள்னா என்னது? செத்த ஈக்கள், டெட் ஃப்ளைஸ். பிசாசு, ஃப்ளைஸ்னால் என்னது? பூச்சி, ஈ, பறந்து வர்றது. புரியுதா? ஒரு இடத்துலேருந்து ஒரு ஸ்பேஸ்லேருந்து ஒரு ஸ்பேஸுக்கு போகிறது. ஒரு இடத்துல பிளேஸ் டு பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், விட்டு வந்த வீட்டுக்கே வருவேன், பறந்து வர்றது. லைக் எ ஃப்ளைஸ். மேன், அவைகள் என்னது? டெட்லி ஃப்ளைஸ். டெட்லி ஃப்ளைஸ்னால் என்னது? நம்மக்கிட்ட இருந்து போன ஆவி கூட இருக்கும், மரித்து போன ஆவி. நம்மளிருந்து பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். நம்மளிருந்து போன ஆவிகள் என்ன ஆவிகள்? அது டெட்லி ஒன், செத்த ஆவி. மத்தேயு 12 இருக்குல்ல, அசுத்த ஆவி. அந்த ஆவிக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னது? அன்க்ளீன் ஸ்பிரிட். மேத்யூ 12:41 படிங்க. வசனம் படிக்கும்போது வசனத்தில் கவனமாக இருக்கணும். மத்தேயு 12:41 பாருங்கள். 43. எஸ். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். பார்த்தீங்களா? அசுத்த ஆவி. Now when the unclean spirit has gone out of a man, amen, நம்மளிருந்து அது வெளியே போன உடனே அது என்ன ஆயிடுது? நமக்குள்ள அது ஒரு டெட்லி ஸ்பிரிட். ஒரு டெட்லி ஸ்பிரிட்டாக இருந்த ஆவி நமக்குள்ளேருந்து இப்போ என்ன செய்யுது? வெளியில் போயிடுது, வெளியில் பறந்து போயிடுது, வெளியில். எஸ். போய் என்ன செய்யுது? பல இடங்களிலே அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். Now when the unclean spirit has gone out of a man, it roams through waterless, dry, arid places in search of rest, but it does not find it. Amen. Yes. Search of rest. அது அப்படியே வந்து தங்குறதுக்காக, நம்மக்கிட்ட மீண்டும் வந்து தங்குறதுக்காக அது பார்க்குது. பட் அதுக்கு இடம் கிடைக்காம அது பல இடங்களில் அலைந்து விட்டு வந்த வீட்டுக்கே வருவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும். அப்போ ஃப்ளைஸுங்கும் போது
நீங்கள் பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். பலவித வண்டுகள். இதுவும் ஒரு விதமான என்னதுதான், the blood sucking, அப்படிதான் போட்டிருக்கு. the blood sucking insects on man. yes, hallelujah. அப்போ அது வந்து அங்கே இருக்கு பாருங்க. I will send swarms of flies. amen. yes, flies. அது ஒரு வாதை, அது ஒரு பிசாசு, அது ஒரு கிரியை. இந்த ஃப்ளைஸுங்கிறதே செத்த ஈக்கள். அது வந்து ஒரு ஸ்பாய்லர். தைலக்காரன்னா இப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் உருவாகிற விதத்தை குறிக்கிறது. சுகந்த வாசனை தைலமான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்காக உருவாக்கி, சபையில் உருவாக்கி, ஊழியக்காரங்க மூலமாக இப்படிப்பட்ட கூட்டங்களில் இன்னும் மற்ற நேரங்களில் நீங்கள் ஜெபிக்கும்போது, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். தைலம்ங்கிறது எதை குறிக்கினா ஒரு அத்தாரிட்டி. உங்களை தேவ பிள்ளைகள், உங்களை ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், நீங்கள் தேவனுடைய காரியத்தை செய்கிறதற்கு உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிற பொருள் தான் தைலம், ஆயில், ஃப்ரெக்னன்ட். எஸ், அந்த சுகத்தின் தைலம் அது எப்பொழுதுமே ஒரு வாசனை உள்ள தைலம். அந்த தைலத்தை கூட்டுகிறதே அதுக்கு நிறைய ஒரு ப்ராசஸ் இருக்குது. நம்ம அதை குறித்து இன்னொரு நாள் பார்ப்போம். அதில் வந்து அப்படி கூட்டி நல்லா அதைகளை அந்த குங்கிலியம் அந்த மாதிரியான சில அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து, அது இவ்வளோ அளவாக தான் சேர்க்கணும்லாம் இருக்குது. அதில் அது சேர்த்து அதை பரிசுத்தப்படுத்தி அந்த இடத்துல எந்த ஒரு 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 அன்க்ளீனான காரியமும் இராதபடிக்கு அதை சேர்த்து வச்சு அதை ப்ரிப்பராக வச்சு வைக்கும்போது அதில் ஒரு டெட் ஃப்ளைஸ், ஒரு பழைய வாழ்க்கை. புரியுதா? டெட் ஃப்ளைஸ்னால் என்ன சொன்னேன்? பறந்து நம்மக்கிட்ட வர்ற பழைய காரியம் இல்லை, தேவனாலே அனுப்பப்படுகிறக்கூடிய. இங்கு வந்து யாத்ராகமத்தில் தேவனாலே அனுப்பப்பட்ட ஒரு வாதை. எஸ், அக்கிரமங்கள் மிகுதியாகும் போது அப்படி நடக்கலாம். அவைகள் வந்து அந்த முழு ஆயிலையும், முழு அந்த எண்ணெயையும், அந்த தைலத்தையும் என்ன பண்ணுகிறது? கெட்டு நாரி போக பண்ணு. நம்முடைய வாழ்க்கையை, ஜீவியத்தை ஸ்பாயில் பண்ணு. ஸ்தோத்திரம். அது வந்து ஒரு ஈவில், அது வந்து ஒரு பிசாசனுடைய கிரியை, அது ஒரு பிசாசு கிரியை. அது சாதாரண தானே. ஃப்ளைஸ் எப்படி இருக்கும்? நீங்கள் இன்னும் பாருங்கள். சங்கீத புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 45ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 78 அதனுடைய 45. அவர்களை அழிக்கும்படி வண்டு ஜாதிகளையும் அவர்களை கெடுக்கும்படி தவளைகளையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். எஸ். அடுத்தது 105ஆம் சங்கீதம் 31ஆம் வசனத்தை. 105ஆம் சங்கீதம் 31ஆம் வசனம். வண்டுகளும் பேன்களும் வந்தது. ஆமென். வண்டுகளும் பேன்களும் வந்தது. He spoke and there came swarms of flies. ஆமென். அதுதான் எல்லா இடத்துலையும் அப்படி தான் போட்டிருக்கு இல்லையா? ஆமாம். அந்த 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 ஃப்ளைஸ் எல்லா இடத்துலையும் அந்த பதம் தான் வருது. அப்போ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? அது சின்ன பூச்சி மாதிரி தான் இருக்கும், சின்ன ஃப்ளைஸ் தான். இப்போ சின்னது தான், நசுக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினைப்போம். நம்ம நசுக்காத வரையிலும் இஸ் த ஸ்பாயில். பவுல் கையில் பாருங்கள், அப்பொழுது பிடித்திருந்த மழைக்காக, அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது பிடித்திருந்த மழைக்காக குளிருக்காக சில விறகுகளை எடுக்கும்போது ஒரு விரியன் அனலுரைத்து புறப்பட்டதுன்னு வருது. ஆனால் அவன் கையில் தொங்கும்போது அவன் தீ அக்கினியில் உதரும்போது அது எப்படி மாறுறதாக பேதம் சொல்லுகிறது? ஒரு ஃப்ளைஸ், ஒரு பூச்சியை உதறி போட்டான். அது ஒரு பெரிய சர்ப்பம் மாதிரி வந்ததை அக்கினியில் உதரும்போது அது எப்படி மாறிடுச்சு? ஒரு பூச்சியாக மாறிடுச்சு. தேவ பிள்ளையே, ஒரு பூச்சி உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி இருந்தால், உங்களுக்குள்ளே சுகந்த தைலமான அபிஷேகம், உங்களுக்குள்ளே ப்ராப்பரான பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கும்னா, அது உங்கள் மேலே கடந்து வந்தாலும் நீங்கள் ஒரு பூச்சியை போல் உதறலாம்.
ஒரு பெரிய சர்பத்தை நீங்கள் எப்படி ஊதரலாம்? ஒரு சின்ன பூச்சியை ஃபூன்னு ஊதுனா பறக்கிற மாதிரியான ஒரு கொசு வந்து அப்படி ஊதுறீங்களா அடிச்சு, அதை பற்றி கவலையே பட மாட்டீங்க. நீ கொசு தானே, நீ தானே, நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ண முடியும்? நீ பண்ணி என்னையெல்லாம் நீ ஒன்றும் செய்ய முடியாது. சர்ப்பங்களை கையில் எடுப்பீர்கள்னு சொல்லியிருக்கார் கர்த்தர், தேள்களை மிதிப்பீர்கள்னு சொல்லியிருக்கார். நீ மிதிக்கக்கூடிய ஆள் தான், நசுக்கக்கூடிய ஆள் தான். என்கிட்ட இருக்கிற அபிஷேகத்துக்கு நீ ஒன்றுமே இல்லை, என்கிட்ட இருக்கிற கர்த்தருடைய கரத்துக்கு நீ ஒன்றுமே இல்லை. எஸ், அப்போ நீங்கள் அது அப்படி தான் பார்க்கணும். நீ சின்ன காரியம் தானேன்னு பார்க்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? சின்ன ஃப்ளைஸ் தானே, சின்ன காரியம் தானே, சின்ன பூச்சி தானே. நீங்கள் தூங்கும்போது காதில் போனால் அது எவ்வளோ வேதனையை உண்டு பண்ணும். எவ்வளோ மணி நேரம் போராடுவோம் யோசித்து பாருங்கள். சின்ன காரியம்தான். கண்ணில் விழுந்துச்சுன்னா, சின்ன பூச்சி கண்ணில் விழுந்துச்சுன்னா என்ன செய்யும்? உங்களை ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது உங்களை எவ்வளோ தொல்லை பண்ணும், எவ்வளோ தொல்லை பண்ணும். சில பேருக்கு 2-3 நாள்லாம் டாக்டர்கிட்ட போகிற அளவுக்குலாம் ஆகும். கண் ரெட்டிஷ் ஆகிடும், கண் ரெட்டிஷ் ஆகிடும். ஆமென். சின்ன காரியம்தான் நம்ம நினைக்கிறோம், சின்ன காரியம்தான். பட் அது வந்து ஸ்பாயில். சரி, நான் வேகமாக வருகிறேன். அடுத்தது லிட்டில் ஈவில்ஸ். இவைகளெல்லாம் எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது? லிட்டில் ஈவில், சின்ன சின்ன பாவங்கள், சின்ன சின்ன பாவங்களை குறிக்குது. இவைகள் உங்கள் எல்லைகளில் வரும்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் என்னன்னு சொல்ல தேவையில்லை உங்களுக்கு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த 20 கிட்ஸ் அப்படி நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு சின்ன காரியமாக தோன்றது உங்களை எவ்வளவு ஸ்பாயில் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உண்மைதானா? யார் பண்ணாததை நாங்கள் பண்ணிட்டோமா? நாங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் சாதாரணம். அந்த சாதாரணத்துக்குள்ளே எவ்வளவு ஸ்பாயிலிங் இருக்குது தெரியுமா? நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இதுக்கு முன்னாடி இப்படியா நடந்தது, இப்போ இல்லையே. எவ்வளோ பாருங்கள், சின்ன எவ்வளோ காரியங்களுக்குள்ளே. அந்த காலத்தில் குடிச்சிட்டு ரோட்டில் ஆடிட்டு போனால் பெருசாக. இந்த காலத்தில் சைலண்ட் கில்லிங். இந்த ட்ரக் எடுத்துகிட்டு அவங்கள கண்டே பிடிக்க முடியாது. சைலண்ட் கில்லிங். உண்மைதானா? உண்மைதானா? எஸ். லிட்டில், சின்ன காரியம் மாதிரி தெரியுது. ஐயோ, அதை மாதிரிலாம் நாங்கள் பண்ணலை, நாங்கள் அந்த மாதிரிலாம் ஆடலை, அந்த மாதிரிலாம் நாங்கள் ரவுடிசம் பண்ணலை. எஸ், ஆமாம். கத்தி இடத்துல நாங்கள் யாரையும் வெட்டலை, நாங்கள் பெருசாக ஊர்லாம் கத்திட்டு இருக்கலை. நாங்கள் எல்லாம் சாட்டிங்லேயே பண்ணிடுறோம். யாரை எப்படி கெடுக்கணும் எல்லாம் எங்களுக்கு தெரியும். பிரைஸ் காட். வாட் இஸ் திஸ்? லிட்டில் திங்ஸ். சின்ன காரியமாக தான் தோணும். சும்மா அப்படி ஒரு கிளிக் பண்ணி விட்டால் முடிஞ்சது கதை. ஒருத்தங்க பேரை கெடுக்கணும்னா சொல்கிறாங்கல்ல, ஃபேஸ்புக்லேயோ அதுலேயோ அப்படி ஒரு இது போட்டு விட்டால் முடிஞ்சது. எஸ். அப்போ வேதம் சொல்லுகிறது லிட்டில் ஈவில்ஸ். எத்தனை பிள்ளைகள் அதனால் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் கதறாங்க, என்னை அப்படி தப்பாக போட்டு விட்றாங்க, என் ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி நானே இல்லை அது. பாருங்கள், ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனோம், ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு போனேன், பர்த்டேன்னு போனேன். எஸ், நிறைய காரியங்கள் கேள்விப்படுறோம், நிறைய காரியங்கள் கேள்விப்படுறோம். அதெல்லாம் சொல்லி தான் தீர வேண்டியதாக இருக்குது. பர்த்டே பார்ட்டின்னு போனேன், ஃப்ரெண்ட்ஷிப்னு போனேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாமலேயே நிறைய காரியங்கள் நடந்து போச்சு. எப்படி நடந்தது? லிட்டில் திங்ஸ். சின்ன காரியம் தானே, சின்ன ஒரு தானே, சின்ன கெட் டுகெதர் தானே. ஆமாம். நான் சொல்கிறேன் பாருங்கள், என்னைக்கு இல்லாதபடி பாவம் தலைவிரித்தாடுகிறது, வெளியில் தெரியாதபடி. பெட்டிக்கடை மாதிரி மூளைக்கு மூளை பப்பு, பெட்டிக்கடை மாதிரி மூளைக்கு மூளைக்கு என்ன காஃபி ஷாப்புங்கிற பேரில் நடக்கிற கரப்ட். ஹல்லேலூயா. உங்கள் நாட்கள் தான். கேர்ஃபுல், கேர்ஃபுல். நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், நீங்கள் தான் ஞானமாக நடக்கணும். எங்கேயும் போய் ஒரு ஒரு டீசன்ட் காஃபி ஷாப்பில் கூட காஃபி சாப்பிட்றதுக்கு கூட பயமாக இருக்குது, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட பயமாக இருக்குது, ஒரு சாக்லேட் சாப்பிட பயமாக இருக்குது. நான் சொல்கிறது உண்மையா? பாஸ்டாடி சொல்கிறது உண்மை? சொல்லுங்கள், உண்மையா? ஆமாம். அந்த காலத்தில் வீட்டு கடை பக்கத்தில் இருக்கிற கடைங்களில் போய் ஒரு சாக்லேட் கொடு, ஒரு மிட்டாய் கொடுன்னா, தேன் மிட்டாய் கொடு, அந்த மிட்டாய் கம்மர்கட்டு கொடுன்னா கொடுப்பேன், நம்பி சாப்பிடுவோம். பாக்கெட்டில் வச்சு போய் இன்றைக்கி முடியுமா? இன்றைக்கி அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாமல் சாப்பிட முடியாது. சாப்பிட்ட உடனே இனம் புரியாத ஒரு லிட்டில் ஈவில் உங்களுக்குள்ளே வந்துடுது. எஸ், எஸ்.
எஸ், பாவம்னா என்னன்னே தெரியலை, டேக் இட் ஈஸி, அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, அது யார் செய்யலை. சில பிள்ளைகள் நைட்டுக்கு நம்ம சபையில் இல்லை, வெளியில் இருந்து சில பிள்ளைகள் ஒரு காலத்தில் சபையில் இருந்தவங்க, சின்ன வயசில் இருந்த பிள்ளைகள் வெளியில் போய் 2 மணிக்கு பீச்சில் உனக்கு என்ன வேலை? 2 மணிக்கு ஒரு பொண்ணுக்கு பீச்சில் என்ன வேலை? ஃப்ரெண்டோட உட்காந்து செல்ஃபி எடுக்கணும். சோத்திரம். லிட்டில் ஈவில். உன்னை அங்கே தள்ளி கொண்டு போனது எது? ஈவில். நைட்டு 2 மணிக்கு நீ என்ன பண்ணணும்? தூங்கணும். தேவன் கொடுத்த நல்ல உறக்கத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நல்லா தூங்கணும். 2 மணிக்கு சொன்ன மாதிரி நல்லா தூங்கும். 2 மணிக்கு பிசாசு மாதிரி அலையிறது. ஆமே. அதான் சொன்னேன், இந்த ஃப்ளைஸ் பற்றி அதுக்கு நேரங்கள்லாம் கிடையாது. 2 மணி கிடையாது, 1 மணி கிடையாது, 3 மணி கிடையாது, அலைஞ்சிட்டே கிடக்கும். இல்லை வேறு சமயத்தில் வசனம் வேற போட்டுக்கும். ஸ்தோத்திரம். அது வேற போட்டுக்கிறது. அது மனசாட்சி உறுத்தும் போது வசனத்தை போட்டுறது. பேரண்ட் கவனிக்கணும். நீ சின்ன வயசில் இதை தான் கற்றுக்கிட்டியா? இது இப்படி தான் உன்னை இயேசு நடத்தினாரா? என்ன மாதிரி உபதேசத்தில் உன்னை நடத்தினார்? உனக்கு எவ்வளோ கண்டிப்பான காரியங்களை சொல்லி உன்னை நடத்தினார்? நான் சொன்னேன்ல, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும். இல்லை, படிங்க, 2 தீமோத்தேயு 3:17 படிங்க. அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும். இந்த 4 காரியங்கள் தான் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளது. நீங்கள் வாலிபர்களாகட்டும், சின்ன பிள்ளைங்களாகட்டும், பெரியவங்களாகட்டும், இந்த முழு வேதத்தில் இருக்கிற கண்டென்ட் இந்த 4 தான். இந்த 4 காரியம்தான். அதுதான் இன்றைக்கி காலையில் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? 4 kinds ஆஃப் சாயில், 4 kinds ஆஃப் ஹார்ட். வழி அருகே, கற்பாறை, முள்ளுள்ள இடம், நல்ல நிலம். அதே போல தான் அது அவைகளுக்கு ஏற்றபடி தான் 4 விதமான உபதேசங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இவைகள் தான் உங்களை அந்த ஈவில் காரியங்களிலிருந்து காக்கும். ஒரு சபைக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா, வேத வசனத்தை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, அந்த வசனத்தின்படி நான் ஜீவிக்கணும்னு நீங்கள் நினச்சி இயேசுகிட்ட வந்தீங்கன்னா, இவைகளால் தான் நீங்கள் காக்கப்படுவீர்கள். சரி, அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, உன்னத பாட்டு புஸ்தகம், உன்னத சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சாங்ஸ் ஆஃப் சாங்ஸ். ரெண்டு 15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறதே. Amen. Catch the foxes for us, the little foxes that spoils and ruin the vineyards of love while our vineyards are in blossom. புரியுதா? நம்முடைய தோட்டங்கள் எப்படி இருக்குதா? பூவும் பிஞ்சுமாங்க. பூவும் பிஞ்சுனா எப்படி இருக்கும்? நான் தான் சொன்னேன், இந்த ஏஜஸ் 20, 22 வயசு, 18 வயசு, இதெல்லாம் என்னது? பூவு பிஞ்சு, சின்ன வளர்கிற பருவம். புரியுதா? இந்த லிட்டில் திங்ஸ் பிசாசு என்ன செய்யும்? சிறு வயசுலேயே உங்களை ஸ்பாயில் பண்ணும். நீங்கள் வளர்ந்து கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருக்கக்கூடிய நாட்களுக்குள் உங்களை கொண்டு செல்லாதபடி, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள் என்று சங்கீதம் 90 பார்க்குறோம்ல. முதிர் வயது அதனால் என்னது? மெச்சூர்ட் ஏஜ், ஒரு பூரண வயது இல்லையா? ஒரு பூரண வயது, சகலவற்றையும் அறிந்த வயது, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய வயது, உங்களிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய வயது. அதுக்கெல்லாம் the little things, the little காரியம், the little evils உங்களை விடவே விடாது. நான் அதுதான் முதலே சொன்னேன்ல, சொன்னா இல்லையா?
எப்போவும் இல்லாத சூசைட் இப்போ காலேஜில் வருதுன்னு சொன்னேன்ல, அதுக்கு காரணம் என்ன? ட்ரக்கு. எங்கெங்கேருந்து வர ட்ரக் இல்லாமல், வெளிநாட்டிலேருந்து வர ட்ரக் இல்லாமல் வருது. அவைகளை போய் மாத கணக்கு, நாட்கள் கணக்கு, குயிக்காக. அப்போ அந்த தோட்டம்ங்கிறது என்னது? இப்போ நீங்கள்லாம் சபையாகிய தோட்டத்தில் இருக்கீங்க. நம்முடைய தோட்டம் திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகள், சிறு நரிகள். குழி நரினா என்னது? சிறு நரினா என்னது? அது வேஷம் போடும், முதல்ல குழி பறிக்கும். நல்லா கவனிங்க. தோட்டம்னா என்னது? வின்யார்ட்னா என்னது? திராட்சை தோட்டம், அடைக்கப்பட்ட இடம், கேர் கொடுக்குற இடம். சபை ஒரு கேர் கொடுக்குற இடம். ரட்சிக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கை இருக்கிற உங்கள் வீடு ஒரு வின்யார்ட் மாதிரி, ஒரு திராட்சை தோட்டம் மாதிரி. புரியுதா? கிளியராக இருக்கும். ரட்சிக்கப்பட்டவங்க வீடெல்லாம் பாரு, திராட்சை தோட்டம் மாதிரி இருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியும், இவங்க தேவ பிள்ளைகள், இவங்க நல்லா ஜெபிக்கிற வீடு, இவங்க நல்லா ஜெபிக்கிற வீடு. அவங்க வீட்டில் நல்லா ஜபம்ங்கிற வேலி அடைச்சி, அந்த தோட்டத்தை வேலி அடைச்சி வச்சுருப்பாங்க. சபைக்குள்ளே வந்தால் சபையில் நல்ல ஊழியர்கள் அவங்கள வேலி அடைச்சி, யோபுக்கு உண்டான அவனை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோன்னு பிசாசு சொல்லுதில்ல, அப்படி உள்ளே நுழைய முடியலையே, உள்ளே போய் ஸ்பாயில் பண்ண முடியலையே, என்னாலன்னு கதறதில்ல. அதே மாதிரி ஒரு தோட்டமாகிய சபைக்குள்ளே உங்களை கர்த்தர் ஒரு 4 தோட்டம், நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், முத்திகரிக்கப்பட்ட கிணறு, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், க்ளோஸ் கார்டன், த கார்டன் ஆஃப் க்ளோஸ் கார்டன். உன்னை க்ளோஸ் கார்டனான சபையில் கர்த்தர் வைத்திருக்கிறார், தீங்கு உன்னை தொடாதபடி. இப்போ உனக்குள்ளே இந்த லிட்டில் ஈவில் எப்படி போகும் தெரியுமா? சபைக்கு வெளியில் இருந்து குழி பறிக்கும். அதாவது குழி நரின்னா என்னது? உள்ளே நுழைய முடியாது சில நரியால். எப்படி வரும்? குழி நரி குழி போகுந்து குழியை போட்டு அது உள்ளே தோண்டி உள்ளே வரும். புரியுதா? குழி தோன்ற வரையிலும் நீ என்ன செய்யக்கூடாது? அசதியாக இருக்கக்கூடாது. உனக்குள்ளே அது குழி தோண்டுதுன்னா, குழி தோண்டி உன் இருதயத்துக்குள்ளே ஊடுருவி அந்த இச்சையை கொண்டு வருதுன்னா, நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும். உள்ள நுழைய பார்க்குது த லிட்டில் ஈவில். நான் சொன்னது முதல்ல சொன்ன லிட்டில் ஃப்ளைஸ், அது தொப்புன்னு விழுந்த உடனே அது ஸ்பாயில். கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு எந்த பல விதத்துலேயும், உங்களுக்கு 4 விதத்துலேயும் இந்த பிசாசு கிரியைகள் உங்களை இந்த வாலிப வயசில் விடாது. இங்கே எல்லாம் மொபைல்லே வந்துருச்சு. நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணுறீங்கன்னா குழி நரி உங்களுக்குள்ளே வந்துருச்சு. என்றைக்கே வந்துருச்சு. கேர்ஃபுல். மறைமுகமாக சில காரியத்தை உள்ளே வச்சுருக்கீங்கன்னா குழி தோண்டி உங்கள் மொபைலுக்குள்ளே உள்ளே இருக்குது. அதனால தான் சில பேருக்கு எதை எடுத்தாலும் கோபம் வருமோ வராதோ, மொபைலை யாராவது எடுத்துட்டா அவ்வளோ கோபம் வரும். பேரண்ட்டை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். என்னை உத்தரவு இல்லாமல் எப்படி எடுத்த? இன்னும் அதில் வேறு பல லாக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா? பூம்பா திறன்னா திறக்கணும், இவங்க திறந்தால் தான் திறக்கும். அந்த குழி நறிக்கிட்ட இந்த வேலைலாம் செல்லாது. அது அருமையாக குழி தோண்டி உள்ளே பூந்து, அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும். குழி நரி உள்ளே எப்படி தான் இருக்கும்? லிட்டில் ஃபாக்ஸ், சின்ன மெலிஞ்சு போய். சிறு நரி எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? குழி போட்டு வந்துடுதா, அந்த இடத்துல சின்ன ஓட்டை போட்டு ஒடுக்கி கிடுக்கி வந்துடும். ப்ளீஸ் என்னை ஏற்றுக்க, உனக்காக நான் உயிரே கொடுப்பேன். சிறுநரி, நீ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை, இங்கேயே தப்பார், நான் செத்துருவேன். சிறுநரி, கன்னிங் ஃபாக்ஸ், நீ தான் எனக்கு எல்லாம். ஃபாக்ஸ், லிட்டில் ஃபாக்ஸ், நீ இல்லாமல் நான் வாழ்க்கையே அர்த்தமே இல்லை. லிட்டில் ஃபாக்ஸ், கேர்ஃபுல். மெலிஞ்சு போய் வரும், பாவமாக இருக்கும். உள்ள நுழைய இடம் கொடுத்துட்டீங்க. முதல்ல எதில் கை வைக்கும் தெரியுமா? தோட்டத்தில் இருக்கிற பூவும். யுவர் இன்னசென்ட் ஏஜ் ஆஃப் பிளாசம்ஸ், இன்னசென்ட் ஏஜ், இன்னசென்ட். உங்களுடைய பலவீனங்கள் அது நல்லா தெரியும். பலவீனம் என்னன்னு நல்லா தெரியும்.
புரியுதா? உங்கள் பலவீனம் மொபைல், உங்கள் சீக்ரெட் எல்லாம் மொபைல். எத்தனை பேரண்ட்ஸ் அழுகிறாங்க தெரியுமா? நம்ம சபையில் இல்லை. ஆமென். கல்யாணம் ஆகி போனால் கூட விட மாட்டான் பாஸ்டர், பிசாசு பயமுறுத்துறான் பாஸ்டர். லிட்டில் ஃபாக்ஸ். நம்முடைய இன்னசென்சி தான் அந்த பூவும் பிஞ்சும். அதை நல்லா தின்னுட்டு பெருத்து போயிடும். இப்போ எப்படிப்பட்ட நரியா போயிடும் சொல்லுங்க? பெருநரி. சிறுநரி பெருநரியா போயிடும். நீங்கள் என்னதான் அதுக்கப்புறம் இயேசுவின் நாமத்தில் போ பிசாசே, போ பிசாசேன்னு போவாது. உன்னை கட்டிந்து கொள்ளுகிறேன், உன்னை கட்டுகிறேன். கஷ்டம். எப்படி போகும்? சின்ன ஓட்ட வழியாக உள்ளே நுழைஞ்சது, லிட்டில் ஃபாக்ஸாக வந்தது. இப்போ எப்படி ஆகிப்போச்சு? நல்லா தோட்டத்தில் இருக்கிற பூவையும் பிஞ்சையும் நல்லா சாப்பிட்டு 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 கொழுத்து போச்சு, கொழு நிறையாக மாறிடுச்சு. அதை வெளியில் போனால் எப்படி போவோம்? புரியுதா புரியலையா? அந்த சின்ன ஓட்ட வழியாக துரத்தி துரத்தி விட்டா நான் போக முடியலை. என்ன பண்ண சொல்கிறேன்? எஸ். Amen. Don't play with sin. Don't play with little evils. முடியாது, போகாது, கஷ்டம். அதுக்கு எக்ஸ்பர்ட் வரணும். தூக்கி வெளியில் வீசுறதுக்கு வரணும். அந்த அந்த இடத்துல இருக்கிற அந்த ஹோலை அடைக்கணும், சரி பண்ணணும் இல்லையா? அந்த இடத்த அடைக்கணும்ல, அப்போ தான் திருப்பி வராதுல்ல. அது வெளியில் போனால் எப்படி போகும்? சின்ன ஓட்ட வழியாக வந்துச்சு, அப்போ அது வெளியில் ஓடுறதுக்கு இப்போ பெருத்து போச்சு. எப்படி ஓடும்? ஓட முடியாது. அதுதான் சொல்லப்படுகிற திராட்சை தோட்டங்களே நல்லா சாப்பிட்டு நமக்கு இடம் கொடுத்துட்டீங்க, சாப்பிட நல்ல இடம் கொடுத்துட்டீங்க, நல்லா உங்கள் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து நல்லா எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துட்டீங்க, அது போகவே போகாது. நீங்களாக விரும்பினாலும் போகாது. ஸோ திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. நான் இன்னும் ஒரு பூரணத்துக்குள்ளே வரலை, ஏசுகிற அறிவுற அருகில் வளரல. நான் இப்போ தான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். என் கெஞ்சுவீங்க, உங்கள் ஆத்மா கதறும். தேவன் உங்களை பார்த்து கண்ணீர் வடிப்பார். நீ முதல்லையே உன் தோட்டத்தை சரி செஞ்சுருக்கலாமே மகனே மகளே. ஆமென். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழி உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசி. பாராதேயுங்கள். வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. ஒரு நாள்ல நீ அப்படிதான் புலம்புவா. சிறுநரி உள்ள நுழைய விட்டதுனால என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ, amen, but my own vineyard I have not kept, but my own vineyard have I not kept. பார்த்தீங்களா? என் சொந்த திராட்சை தோட்டம், மை ஓன் லைஃப். நான் இடம் கொடுத்ததுனால அதை என்னால் என்ன செய்ய முடியலை? காக்க முடியலை. சோமனுவமா கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு கேட்போம். நீதிமொழிகள் 6:10 கூட படிங்க, செபிப்போம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும். பார்த்தீங்களா? ஸோ இன்னும் தூங்குறேன், 2 மணி வரைக்கும் நல்லா, 1 மணி வரைக்கும் மொபைலை நல்லா மேய்ஞ்சிட்டு, 12 மணி வரைக்கும் நல்லா மொபைலுக்குள்ளே நல்லா போயிட்டு நல்லா தூங்குறேன். காலையில் ஜப நேரமான 5 மணிக்கு 4 மணிக்கெலாம் எழுந்து ஜபிக்க முடியலை, இன்னும் தூங்குறேன். இன்னும் கை முடக்கி கொண்டு, கை தூங்குறது வேற, கை முடக்கி கொண்டு நித்திரை கையை முடக்கிட்டு தூங்குறதுல எப்படி தூக்கம் வரும் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நல்லா தூக்கம் வரும். கையை மடக்கிட்டு தூங்கி பாருங்கள், அந்த கையை விரிக்கவே முடியாது, அப்படி தூக்கம் வரும். ஆமாம்.
கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யவும். எப்படி வருமா? உன் தரித்திரம் வழிப்போக்கனை. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யும். என்னப்பா சிரிக்கிற? கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யும். உன் தரித்திரம் எப்படி வருமா? வழிப்போக்கனை போல, டிராவலர். ஆமாம். உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை. எல்லாற்றையும் இழந்து போக வேண்டிய வரும், எல்லாவற்றையும் இழந்து போக வேண்டிய வரும். வழிப்போக்கன்ட்டையும் ஒன்றும் இருக்காது, தரித்திரன்ட்டையும் ஒன்றும் இருக்காது, எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துரும். ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகளை நமக்கு பிடியுங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணும் என்று சொன்னீர். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் அருமையாக தேவ சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டு நாளுக்கு நாள் அவர்களுக்குரிய ஆவிக்குரிய ஆகாரத்தினாலும் ஆவிக்குரிய ஸ்பைசஸ், ஆண்டவரே லவங்கம், ஆண்டவரே குங்குமம், ஆண்டவரே குங்கிலியம், இப்படிப்பட்ட அபிஷேகத்தினால பிள்ளைகளை கூட்டி சேர்த்து அவர்களுக்குரிய மேன்மையில் அவர்களை வளர்த்து அவர்களை நாயகர்களாக கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக உமக்கு முன்பாக நீர் நிறுத்த பிரியப்படுகிறீர். ஆனாலும் பொல்லாங்கனுடைய கிரியைகளுக்கு உடைய பிள்ளைகள் விலக்கப்பட்டு, பொல்லாங்கனைகிற அக்னி அஸ்திரங்களுக்கு உடைய பிள்ளைகள் காக்கப்பட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளத்தினால் இரத்தத்தினால் வேலி அடைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிவிட.